ஆக்சுவலாக கடந்த ஒரு 75 நாளில் 8 இடங்களுக்கு மேலே ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்துருச்சு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம், கோவில்பட்டியில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஏறக்குறைய 8 இடங்களில் இப்படியெல்லாம் வந்து ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை எதிர்த்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே சார்ந்த நபர்கள் யாராவது வந்து ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் பேசலை. அவங்களுடைய தலைவரே சட்டமன்ற அவையில் வந்து சும்மா கையை மட்டும் இப்படி காட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி காட்டிட்டு இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, இவங்க வந்து பேசலை அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா எதிர்கட்சியும் இதை எதிர்த்து வந்து பேசலை, யாரும் வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் எதிர்கட்சியை கூட நம்ம விட்டுடலாம். எதிர்கட்சி அப்படிங்கிறது வந்து 2வது பட்சம் தான். ஆனால் இங்கே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ தலைவர்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆணவ படுகொலைகள் பற்றி பேசுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே நேரம் அவங்க தான் அந்த சட்டப்பூர்வமாக எடுத்து கொண்டு வரணும். ஏன்னா அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய தலைவர் இல்லைன்னா தமிழ்நாட்டோடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வந்து இருக்குது. அந்த பொறுப்பை வந்து அவர் உணர்ந்து எங்கேயாவது செயல்பட்டு இருக்கிறாரா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அவங்களோட அதாவது 8 தலித்துகள் வந்து வச்சிருக்கிறோம், 8 தலித்துகளை வந்து நாங்கள் கட்சியில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது அமைச்சரவையில் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. 8 தலித்துகளில் வன்னியரசை தவிர்த்து வேற யாராவது போய் ஆணவ படுகொலைகளை எதிர்த்து எங்கேயாவது பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. தலைவரும் பேசலை, அவங்களுடைய தொண்டர்களும் பேசலை, நிர்வாகிகளும் பேசலை, யாரும் பேசலை. அப்படிங்கிற சூழலில் தான் இந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கர்நாடகாவில் கூட ஆணவ படுகொலைகளுக்கான தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு கொண்டு வரதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல.